இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நமது தாய் திரு அவையானது முதல் மறை சாட்சியான புனித ஸ்தேவானின் விழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றும் ஓர் அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம் தாய் திரு அவையின் முதல் மறை சாட்சியான புனித ஸ்தேவானின் விழாவை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இயேசு விண்ணகம் சென்ற பிறகு அவரின் பணிகளை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 திருத்தொண்டர்களில் முதன்மையானவராக ஸ்தேவான் இருந்தார் என்பது நாம் அறிந்ததே. அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவராய் நம்பிக்கையில் நிலைத்து வாழ்ந்தார். அதன் விளைவாக மக்களிடையே அற்புதங்களையும் அருங்குறிகளையும் செய்து வந்தார். இந்த ஆவியின் நிறைவுதான் மற்ற தலைவர்கள் எதிர்த்த போதும் அவருக்கு அஞ்சா நெஞ்சத்தை கொடுத்தது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காமல் உண்மையான விசுவாசத்துடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவரில் தூண்டியது. மரணத்தின் விளிம்பிலும் கூட மன்னிக்கும் மனப்பான்மை வேண்டும் என்ற மிக முக்கியமான பாடத்தை அவர் தனது உயிர் தியாகத்தின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாமும் புனித ஸ்தேவான் கற்றுத்தந்த விழுமியங்களை நம் வாழ்வில் வாழ்வாக்க முயல்வோம். ஸ்தேவான் சிந்திய இரத்தம் திரு அவை வரலாற்றில் இரத்த சாட்சிகளின் வரிசைக்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது. இரத்த சாட்சிகளின் இரத்தம்தான் திரு அவையின் வித்து என்பது இவர் மூலமே உண்மையாயிற்று. துன்பத்தின் மத்தியிலும் நம்பிக்கை வளரும் என்பதை ஸ்தேவான் நிரூபித்தார். ஸ்தேவான் மேல் கல்லெறிந்து அவர் கொல்லப்பட்ட பிறகு எருசலேமில் இருந்த கிறிஸ்தவர்கள் கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளானார்கள். இதன் விளைவாக அவர்கள் யூதேயா, சமாரியா போன்ற பகுதிகளில் சிதறிப்போனார்கள். இத்தகைய செயலின் மூலமாக நற்செய்தி உலகெங்கிலும் பரவ வழிவகுத்தது. ஸ்தேவானின் மரணம் மறைமுகமாக நற்செய்தி பயணத்தின் வேகத்தை அதிகரித்தது. புனித ஸ்தேவான் இயேசுவுக்காக மறைசாட்சியானார். இதன் மூலம் தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவர், இயேசுவின் சீடர் என்று அவர் சான்று பகர்ந்தார். நாமும் புனித ஸ்தேவானிடம் விளங்கிய நல்ல குணங்களை நமதாக்கி ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகரும் வாழ்க்கையை வாழ்வோம். பழைய காலத்தில் அழகிய சிற்பங்கள் செய்வதில் கைதேர்ந்த கலைமணி என்ற சிற்பி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரது சிற்பங்கள் மிகவும் உயிரோட்டமானவை. கலைமணிக்கு சிறு வயதிலிருந்தே அவருடைய அத்தை மகனான சேகரன் என்பவர் மீது கோபம் இருந்தது. சேகரன் ஒரு முறை பொறாமையின் காரணமாக கலைமணி மிகவும் ஆசையுடன் செய்த முதல் சிற்பத்தை உடைத்து விட்டார். அந்த கசப்பான நிகழ்வு நடந்து பல ஆண்டுகள் ஆயின. சேகரன் வேறொரு நகரத்திற்கு சென்று விட்டார். ஆனாலும் கலைமணி அந்த சம்பவத்தை மறக்கவில்லை. அவருடைய ஒவ்வொரு புதிய சிற்பத்தையும் செதுக்கும் போது உடைந்த அந்த சிற்பமும் சேகரனின் முகமும் அவருடைய நினைவில் வந்து போகும். அந்த கோபம் அவருடைய மனதின் ஓரத்தில் ஒரு இருண்ட நிழலாக எப்போதும் இருந்தது. ஒரு முறை கலைமணி ஒரு பெரிய அரசருக்காக சிலை ஒன்றை செதுக்கினார். அது மிகவும் நேர்த்தியான, அமைதியான முகபாவம் கொண்ட ஒரு சிலை. ஆனால் சிற்பி சிலையை கூர்ந்து கவனித்த போது ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தார். எவ்வளவு முயன்றாலும் அந்த சிலையின் முகத்தில் ஒரு விதமான கசப்புணர்வை அல்லது கடும் பாரத்தை அவருடைய கை தன்னை அறியாமலேயே கொண்டு வந்து விடுகிறது. சிலையை எவ்வளவு திருத்தினாலும் அந்த நிழல் நீங்கவில்லை. கலைமணி ஏன் தன்னால் அமைதியான முகத்தை முழுமையாக கொண்டு வர முடியவில்லை என்று கவலையடைந்தார். அவர் தனது குருவிடம் சென்று இந்த குறையை சொன்னார். குரு சிரித்துக்கொண்டே, கலைமணி, உன் கையில் இருக்கும் சுத்தியல் உனது மனதின் வழியே வேலை செய்கிறது. நீ சிற்பத்தில் இருக்கும் நிழலை நீக்க வேண்டும் என்றால் முதலில் உன் மனதில் இருக்கும் நிழலை நீக்க வேண்டும் என்றார். என் மனதில் இருக்கும் நிழலா
என்று கலைமணி குழப்பத்துடன் கேட்டார். குரு மெதுவாக, உனக்குள் இருக்கும் அந்த கோபம் என்னும் சுமைதான் நீ செய்யும் சிலையில் நிழலாகப் படுகிறது. நீ இன்னும் சேகரனை மன்னிக்கவில்லை. நீ பிறர் செய்த தவறுகளை மன்னிக்காமல் இருக்கும் வரை உன் படைப்புகளில் அமைதி இருக்காது என்றார். குருவின் வார்த்தைகள் கலைமணியின் மனதை தைத்தன. உண்மையாகவே தான் எவ்வளவு முயன்றாலும் அந்த பழைய கசப்புணர்வை உள்ளுக்குள் சுமந்து கொண்டிருப்பதை அவர் உணர்ந்தார். கலைமணி அந்த நொடியே சேகரன் செய்த தவறுக்காக அவரை மனதளவில் மன்னித்தார். அது கடந்து போன காரியம், நான் சுமக்க வேண்டிய பாரம் அல்ல என்று தனக்குள்ளே உறுதி எடுத்துக் கொண்டார். அவருடைய கோபப்பிடி தளர்ந்து போனது. அவரது மனம் லேசானது. ஒரு பெரும் சுமை இறங்கிய உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. மறுநாள் அவர் உற்சாகத்துடன் சிலையை செதுக்கத் தொடங்கினார். இப்போது அவருடைய கைகள் வேறு விதமாக வேலை செய்தன. அவருடைய மனதில் இருந்த அமைதியும் விடுதலையும் அழகான புன்னகையாகவும் தெளிவான முகப்பொலிவாகவும் அந்த சிலையின் மீது படிந்தது. சிலை இப்போது முழுமையான அமைதியுடன் பிரகாசமாக இருந்தது. நாமும் மற்றவர்களை மன்னித்து வாழ்ந்தால் நிம்மதி பிறக்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை மன்னித்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தவரை வரவேற்று உபசரித்தீர்களா? அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. இன்று நீங்கள் அளவுக்கதிகமான பொருளாசை கொண்டு வாழ்ந்தீர்களா? பொருளாசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். இன்று நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும்
ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன், கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை, அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிக படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டே, காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டே. உமது சினம் என்னை அழுத்துகின்றது, உம் அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றே. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர், அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன், துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன், உம்மை நோக்கி என் கைகளை
நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீ. இருளே என் நண்பன், இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவிலும் முன்னிலையில் புலம்புகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 97. இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 5 முதல் 6 மற்றும் 11 முதல் 12 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 2 முதல் 8 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் ஓடிவந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதைக் கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதைக் கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்.
நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்து வாழவும் அவரது வார்த்தைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய திருவிழாவை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 27. திருத்தூதர் புனித யோவான். கலிலேய நாட்டில் வாழ்ந்த செபெதேயு சலோமி பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் யோவான். பெரிய யாக்கோபின் உடன் பிறந்த சகோதரரான இவர் தன் தந்தை மற்றும் சகோதரரோடு சேர்ந்து மீன்பிடிக்கும் பணியினை செய்தார். கலிலேய கடலில் தன் தந்தையோடு மீன்பிடித்துக் கொண்டிருந்த யோவானையும் பெரிய யாக்கோபினையும் ஆண்டவர் தமது சீடராக தேர்ந்து கொள்ள படகினை அப்படியே விட்டுவிட்டு தன் சகோதரரோடு ஆண்டவரை பின்தொடர்ந்தார். ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டு ஆண்டவரின் அன்பினையும் நம்பிக்கையினையும் பெற்ற யோவான், ஆண்டவர் இயேசு பேதுருவின் மாமியாரை குணப்படுத்திய போதும் யாயிரின் மகளை உயிர்ப்பித்த போதும் ஆண்டவரோடு இருக்கும் பாக்கியம் பெற்றார். ஆண்டவர் இயேசுவை சமாரியர்கள் ஏற்க மறுத்தபோது
வானிலிருந்து தீயை அழைத்து அவர்களை அழிப்பதற்கு இயேசுவிடம் அனுமதி கேட்டவர்களுள் இவரும் இவரது சகோதரருமான பெரிய யாக்கோபும் முதன்மையாக இருக்க இவர்கள் இடியின் மக்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஆண்டவர் இயேசு கைது செய்யப்பட்ட போது அனைத்து சீடர்களும் அவரை விட்டு பிரிந்து போக யோவான் ஆண்டவரின் திருப்பாடுகளில் மன வலிமையோடு பிரிய இயலாமல் ஆண்டவரை பின்தொடர புனித மரியன்னையினை தாயாக அடையும் பாக்கியம் பெற்றார். ஆண்டவரின் உயிர்ப்பிற்கு பின்பு எபேசு நகரில் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து மக்களுக்கு பல்வேறு புதுமைகளை செய்த யோவான் கொடுங்கோலன் தொம்சியனால் கைது செய்யப்பட்டு விஷம் கொடுக்கப்பட்டும் கொதிக்கும் எண்ணெய் கொப்பரைக்குள் போடப்பட்டும் இறை அருளால் உயிரோடு இருந்தார். ஆண்டவர் இயேசுவினால் அதிகம் நேசிக்கப்பட்டு எப்பொழுதும் ஆண்டவரை விட்டு விலகாமல் இருந்து அவருடனான அனுபவங்களை நமக்கு நற்செய்தியாக எழுதிய திருத்தூதர் யோவானை திரு அவை புனிதராக உயர்த்தி விஷ முறிவுக்கான பாதுகாவலராக அறிவித்தது. திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித யோவானின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் சந்திக்கும் மனிதர்களிடம் உண்மையோடும் நேர்மையோடும் இருப்பதற்கு தேவையான மன வலிமையினை ஆண்டவர் அருளும்படியாக உருக்கமோடு ஜெபிப்போம். நாளைய தினம் இறை வார்த்தை ஒன்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அதனை நமது வாழ்வாக்க முயல்வோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய மாபெரும் கிருபைகளெல்லாம் எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இன்றைய தினத்திலே நாம் முதியவர்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இதோ முதியவர்கள், வயதான பெற்றோர்கள், இதோ இவர்களுக்காக நாங்கள் இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் ஆசீர்வதித்தருளும். இந்த வயதான நாட்களிலே அவருடைய தனிமையை நீர் போக்கி ஆண்டவரே, அவர்களை நாங்கள் ஆதரிக்கக்கூடிய அன்பை, ஆற்றலை, வல்லமையை, தியாகமான சிந்தனைகளை நீர் எங்களுக்கு கொடுத்தருளும். குறிப்பாக இவர்களின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனை நன்மைகளையும் எண்ணி பார்த்து இந்த முதியவர்களை ஆறுதலோடும் அன்போடும் பார்க்கக்கூடிய, பழகக்கூடிய, அவர்களை ஆதரிக்கக்கூடிய நல்ல மனதை இளையோராகிய ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தருளும். ஆண்டவரே இயேசுவே, இந்த முதுமையினால் அவர்கள் படுகின்ற அனைத்து வேதனைகளிலிருந்தும், நோய்களிலிருந்தும், தனிமையிலிருந்தும் அவர்களை நீர் காப்பாற்றி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து மன தைரியத்தை கொடுத்து அவர்களை நீர் வழிநடத்தும்படியாய் உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகளாகி இவர்கள் மேல் என்றும் இரக்கமாயிருந்து இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வு
வாழ்வின் இறுதியில் காட்டுவின் கருணையின் உருவே தாய்மையின் கனிவே இனிமையின்